உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் கனமழை மற்றும் நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் வெள்ளப்பெருக்கில் 5 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மேக வெடிப்பு ஏற்பட்டு சாலைகளில் கடும் வெள்ளம் பொழியது. அப்போது சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் போது சுமார் 5 பேர் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இமாச்சல் பிரதேசத்தில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விடுதிக்குள் சூழ்ந்ததால் 150க்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் பேருந்து நிலையத்திற்குள் வெள்ளம் சூழ்ந்ததால் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. குறிப்பாக அங்கு இருந்த விடுதிக்குள் வெள்ளம் புகுந்ததால் அங்கிருந்த 150க்கும் அதிகமான மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேறி உயிர் தப்பினர். அண்மை கால கனமழைக்கு இமாச்சல் பிரதேசத்தில் மட்டும் 404 பேர் உயிரிழந்ததாகவும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பீகாரில் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்விக்கடன் வழங்கப்படும் என்று பீகார் அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வியை தொடரும் வகையில் கல்விக்கடன் பெறும் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் வட்டியில்லா கல்விக்கடன் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மேலும் இந்த முடிவுகள் மாணவர்களின் மன உறுதியை அதிகரிக்கும் என்றும் இதன் மூலம் அவர்களின் எதிர்காலம் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களுடன் உரையாடினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் மத்திய மாநில அரசுகள் அறிவித்த நிவாரண உதவிகள் தாமதமின்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தானும் தேவையான உதவிகள் கிடைக்க குரல் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கைகள் விரிவாக்கம் செய்யப்படுவதால் அங்கு வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. காசா நகரத்தின் மீது நள்ளிரவு முதல் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் சுமார் 20க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் கிளர்ச்சிப்படையின் கட்டமைப்புகளை அழிப்பதற்காக காசா மீதான ராணுவ நடவடிக்கைகள் இன்று அதிகரிக்கப்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. முன்னதாக காசா மீதான நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் எனவும் அங்குள்ள மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் அரசு எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் காசாவின் தெற்கு பகுதிகளில் தஞ்சமடைந்துள்ள மக்கள் கூட்டம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவை அதிகரித்துள்ளதால் வடக்கு காசா மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.